ஆறாவது நாளாக நீட்டுங்கிற எமனை நிரந்தரமாக தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும், நீட்டு விலக்கு வேணும்னு எங்கள் வீட்டு பேரன்பு தம்பிகள் மோகன், தனசேகர், ஜீவா, ரவி 4 பேரும் 6வது நாளாக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே தொடங்கியிருக்காங்க. இது ஒரு தலைவணங்குதலுக்குரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ஏதோ ஒருத்தர் உயிரீகம் செஞ்சு அதன் பிறகு ஜல்லிக்கட்டை போல் ஒரு உக்கிரமான ஒரு எரிமலை பெருவெடிப்பு ஒரு நிலை இந்த மண்ணில் ஏற்படுறதுக்குள்ளாக அதிமுக எப்படி நீட்டு விலக்க எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி தள்ளி போட்டு தன் ஆட்சியை முடிச்சு வச்சோ, திமுக எப்படி தன்னுடைய முதல் கூட்டத்தொடர்லேயே நீட்டுங்கிற எமனை இந்த மண்ணை விட்டு துரத்துவோன்னு சொல்லி 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு எப்படி தன்னுடைய காலத்தை கடத்துச்சோ, அதுபோல் அனிதா இறந்தபோது நாங்கள்லாம் அதிகாலை 6 மணிக்கு அந்த இடத்துல போராட்டத்தை தொடங்கினோம். ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தணும். எண்ணற்ற வழக்குகள் காமராஜ் அரங்கத்தில் ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் இந்தியா முழுக்க கல்வியாளர்கள், மருத்துவ ஆளுமைகள், அரசியல் பெருமக்கள், திரைத்துறை ஆளுமைகள் எல்லாரையும் திரட்டி பிரம்மாண்டமாக நாங்கள் அந்த நீட் எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினோம். தொடர்ந்து இயங்கிகிட்டே வரோம். அதே அனிதா வீட்டில் சில நாட்களுக்கு பிறகு, இறந்ததுக்கு பிறகு, இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அன்றைய நடிகர், அந்த வீட்டில் தரையில் உட்காந்து அவர் அனிதாவுடைய அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லி நீட்டை ஒழிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்காக போராடுவேன், என் நிலைப்பாடும் அதுதான் அன்னைக்கும் சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லி இந்தியா முழுக்க ஒரு பெரும் போராட்டத்தை கரப்பாம்பூச்சி அமைப்பு எடுத்தது போது இவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரை கைது செஞ்ச போது கூட அமைதியாக இருந்துட்டு நாடே கொந்தளித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசலை அப்படின்ன போது ட்விட்டரில் ஒரு அறிக்கையை கொடுத்து இப்படியெல்லாம் கடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதிமுக என்ன செஞ்சதோ, திமுக என்ன செஞ்சதோ அதுதான் தாவேக அரசும் செய்யும்னா, அப்போ இந்த அரசை பெருவாரியான மாணவர்கள் கொண்டுட்டு வந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுது. இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும், கூட இருக்கிறவங்க சொல்லணும். இல்லை, பட்ஜெட் போயிட்டுருக்கிறது, பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் எல்லாம் எதிருமா ஆதரவுமா இங்கே நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இங்கே நீட்டுங்கிற இந்த எமனை விளக்குற இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துல பட்ஜெட்டை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காது. ஆனால் பட்ஜெட்லாம் முடிஞ்சதுக்குள்ளாக இதை பற்றி விவாதம் இதெல்லாம் முடிஞ்சு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக அதிமுக எப்படி நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததோ, திமுக எப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததோ, அது சட்ட ரீதியாக நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இதெல்லாம் வலு சேர்க்கும். அதையாவது குறைஞ்சபட்சம் செய்யணும், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும், நீட்டு விலக்குக்கான ஒரு சிறப்பு தீர்மானத்தை. அது தவிரவும் நீங்கள் உடனடியாக நீங்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்காங்க, அதில் ரவிங்கிற ஒரு இளைஞர் இப்போ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கார் உயிருக்கு சிக்கலான நிலையில். ஆக நீங்கள் அமைச்சரவையை கூட்டலாம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம், நீங்கள் மோடி அவர்களை சந்திக்கலாம், எவ்வளவோ இருக்குது. நீங்கள் திமுக என்ன சொல்லிச்சு, ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நீக்கிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ திமுகவும் காங்கிரஸ் பிரிஞ்சிருச்சு. இப்போ தாவேக்காவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துருக்குது. இப்போ திரும்பவும் ராகுல் காந்தி பிரதமரானால் ராகுல் காந்தி மறுபடியும் எப்போ பிரதமராகிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது, அது வரைக்கும் நீட்டில் இன்னும் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு பிள்ளைகள் செத்துருக்கு. இந்தியா முழுக்க பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் செத்துருக்குது. அப்போ தாவேக்கா அரசும் தட்டி கழிக்கிற வேலையை செய்யாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செஞ்சால் இவர்களுக்கு மரியாதை. இல்லாட்டினா இவ்வளோ இளைஞர்கள் ஓட்டு போட்டு நீங்கள் அனிதா வீட்டில் போய் உட்காந்து இதெல்லாம் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் நிறைய பேர் நடித்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. நடிகராக இருந்தவர் இன்றைக்கி தலைவராக மாறி முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் நடிகராக மாறி எங்களை ஏமாற்றுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு எங்களுடைய இளைஞர்கள் விவாதம் செய்வதற்குள்ளாக அல்லது உங்கள் மேலே பழி சுமத்துவதற்கு உள்ளாக நீட்டு விலக்கை நிரந்தரமாக ஒழிங்க தமிழ்நாடு அரசு, விஜய் அவர்களுடைய அரசு. அதனால் இது ஒரு 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 உயிரை பணைய வச்சு போராட இருக்கிற எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் உரிய இடம் கூட கொடுக்கல.
அப்புறம் என்ன, ஜந்தர் மந்தரில் இந்திய ஒன்றியத்தில் அங்கே கூட ஒரு போராடுறதுக்கு இடம் இருக்குது. இங்கே போராட இடம் கேட்குறோம், அதையும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன, மெரினாவை திறந்து விடுங்க, எதுக்கு அங்கே போலீஸ் குமிச்சு வச்சுருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் உரிமை மீட்டது போல் மீட்டுக்கிட்டு போகிறோம். அதனால் இந்த சால்ஜாப்பு, சமாதானம், ஆறுதல் இதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை தாவேக அரசாவது செய்யணும். செய்யலைன்னா வரிசை கட்டி பட்டியலிட்ட துரோக அரசு பட்டியலில் இந்த அரசும் விரைவில் சேருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுதான் சொல்கிறேன், தீர்வை கொண்டுட்டு வர்றதுக்கான தீர்க்கமான தலைவர்கள் இந்த நாட்டில் இல்லை. துரதிர்ஷ்டம். இதுதான் என்ன சொல்கிறது, கசப்பான அசிங்கமான உண்மை. அல்லது ஆள்கிற முதலமைச்சராவது அந்த இடத்துல ஆளுமையோடு உட்காந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்க சாகுது, அதனால் நீட்டுங்கிற யமனை நான் விளக்குறேன் அப்படின்னு உறுதிமிக்க தீர்வு திட்டத்தை எடுக்க முடியாத தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை தான் இந்த மானங்கட்ட தமிழினம் தேர்ந்தெடுக்குது. என்ன செய்யுது, இனிமேலாவது இந்த நாட்டின் இளைஞர்கள், மாணவர்கள் புத்தியோடு செயல்படுங்க.